Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஒரு நியூ ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனேபிள் பண்ணாங்க. அது நியூ ஃபீச்சர்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே குவைட் மோட் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ ஒரு டேஸும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது அதே ஃபீச்சருக்கு கீழே டேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி ஒரு நியூ ஃபீச்சராக வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப் மோடோட ஃபீச்சர் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் ஆல்சோ இது ஆஃப் பண்ணுற மெத்தடுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை பற்றின A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லீப் மோட் வந்து ஆனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லீப் மோட் பொறுத்தவரையிலையும் நீங்களே ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஈவன் அது ஆக்சிடென்டெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களோட நார்மல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இதில் உங்களோட டிபி இருக்கும். டிபிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஸ்லீப் மோட்னோ அப்படி இல்லைனா குவைட் மோட்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், ஒரு ஆஃப் மூன் சிம்பிள் போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவைட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது அப்படின்றது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவே கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு மேலே 3 பார் லைன் இருக்கும் இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுற எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் அப்படின்றதுக்கு கீழே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து காலம் பாக்ஸஸ் மாதிரி, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப் மோட் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஆனில் இருக்கும்போது இந்த மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா மேலே ஸ்லீப் மோட் மென்ஷன் பண்ணியிருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஐக்கன் மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ளூ கலர் சிம்பிளாக ஆனில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஃப் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு போகும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஸ்கிப் ஸ்லீப் மோட் அப்படின்னு காமிக்கும். அதாவது இந்த ஸ்லீப் மோடை டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாகவே டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க டர்ன் ஆஃப் ஸ்லீப் மோட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இந்த ஸ்லீப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்தது டைரெக்டாக ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணுற மெத்தட். இந்த ஸ்லீப் மோடை பற்றி எல்லா டீட்டெயிலும் வேணும், A to Z எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்ஸ்லையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.